முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். வீட்டில் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது பசுவை இல்லத்திற்கு அழைத்து வந்து கோ பூஜை செய்தால் அந்த இல்லத்தில் இருக்கும் கிரக தோஷங்களும் விலகும். பசுவின் பின்பக்கம் அதாவது வால் பகுதியை தொட்டு வணங்கினால் யோகம் ஏற்படும். உன்னை பின்பக்கம் பார்த்து வணங்குபவர்களுக்குத்தான் யோகம் கிட்டும் என்று பசுவை பார்த்து சீதா பிராட்டி கூறியதாக புராணத்தில் இருக்கின்றது. வாழும் வீட்டில் கண்களுக்கு தெரியாத தோஷங்களும் தீய சக்திகளும் நிறைந்து இருக்கும் என்கின்றது சாஸ்திரம். அதனால்தான் பசுவின் உடலில் பல தேவர்களும் ரிஷிகளும் தெய்வங்களும் இருப்பதாக புராணம் சொல்கின்றது. பசுவை இல்லத்திற்கு அழைத்து வர முடியாதவர்கள் பசும் சாணத்தை சிறிது தண்ணீரில் கரைத்து வாசப்படியில் தெளித்தாலும் கண்டிஷ்டியும் பூமி தோஷங்களும் விலகும். அத்துடன் பொறாமைக்காரர்களின் காலடி பட்ட இடம் பட்டு போகும் என்பார்கள் பெரியவர்கள். அப்படி பட்டு போகாமல் இருக்க அந்த தீய பார்வையை விரட்டும் ஆற்றல் பசுவுக்கும் அதன் சாணத்திற்கும் சக்தி இருக்கின்றது. பசுவின் பாதத்தில் ஒட்டி இருக்கும் மண் அந்த இல்லத்தில் பட்டால் தோஷங்கள் விலகி சந்தோஷம் பெருகும். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா. நன்றி, வணக்கம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய பக்தி planet.com பாருங்கள்.